கர்த்தருடைய பண்டிகை நாட்கள். அதிகாரம் 23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. கர்த்தர் நியமித்திருக்கிற பரிசுத்தமான நாட்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நாளை பரிசுத்தமாய் நியமிக்கும் போது அந்த நாள் பரிசுத்த நாளாகிறது. அவரே நாட்களுக்கும் காலங்களுக்கும் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் காலங்களை உண்டாக்கின போது ஒரு நாளை மற்ற நாளில் இருந்து பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 2:3. மனுஷன் தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரமும் சௌரியத்தின் பிரகாரமும் ஒரு நாளை நல்ல நாளாக்குகிறான். மனுஷனால் அதை மாத்திரமே செய்ய முடியும். கர்த்தரோ ஒரு நாளை பரிசுத்த நாளாக ஆக்குகிறார். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்து உண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். எஸ்தர் 9:19. கர்த்தர் பரிசுத்தமான நாட்களை பண்டிகை நாட்கள் என்று சொல்லுகிறார். பாவ நிவாரண நாளானது ஒரு பண்டிகை நாளாகும். பண்டிகை நாட்கள் பொதுவாக மகிழ்ந்து களி கூறுவதற்கும் சந்தோஷமாய் இருப்பதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த பரிசுத்தமான நாட்கள் பண்டிகை நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பண்டிகை நாட்கள் கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த பரிசுத்த நாட்களை என்னுடைய பண்டிகை நாட்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பண்டிகை நாட்களை மோசே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்ல வேண்டும். இந்த பண்டிகை நாட்களை ஆசாரியர் மாத்திரம் ஆசரிக்கிறார்கள் என்று இல்லாமல் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் இதை பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கிறார்கள். கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆசாரியருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பரிசுத்த நாட்களாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே சபையாக கூடி வர வேண்டும். அந்த பண்டிகை நாட்களை பரிசுத்த நாட்களாக ஆசரிக்க வேண்டும். பண்டிகை நாட்கள் பரிசுத்தமானது. பண்டிகை நாட்களிலே ஆசரிக்கப்படும் ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும்.